நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. மதிமுக கம்யூனிஸ்ட் எல்லாம் ஒட்டு திமுகவா இருக்குது. அப்படியே சாசனம் எழுதி கொடுத்துருக்குறாங்க அடிமை கட்சிகள். அப்படியே அங்கேயே அறிவாலயத்தின் அடிமைகளா இருக்கிறாங்க. காலனைக்கு பிழைக்கிறாங்க இவங்கெல்லாம் வேற எதை பத்தி பேச முடியாது. சரிங்களா? இப்ப அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறது 1008 குழப்பங்கள். காங்கிரஸ் இவங்க பண்ண இவ்வளவு போராட்டத்துக்கு திமுக காங்கிரஸ் இந்த தேர்தலில் வச்சு செய்யும். 28 தொகுதியிலும் காங்கிரஸ் தோக்கும். 28 தொகுதியிலும் காங்கிரஸ் தோக்கும். புரியுதுங்களா? அது திமுக செய்யும். ஒரு வேன் தலைப்புறம் வந்துடுச்சு திமுக மாநாட்டில் 10-15 பேர் சீரியஸா அடிபட்டு போயிட்டான். இதே விஜய்க்கு நடந்திருந்தா சொல்லுங்க. பிரேக்கிங் நியூஸ் ஆயிட்டு இருக்கோம். ஒரு திமுக கொடி கட்டின கார்ல போய் சும்மா ரோட்ல நிக்கிற ஒருத்தன் அடிச்சு தூக்கி இழுத்துன்னு போறான். ஒரு 100-200 கிலோமீட்டருக்கு. இன்னொரு திமுக கொடி கட்டின கார்ல ஒரு கர்ப்பிணி பொண்ணு அடிச்சு தூக்கின்னு போட்டான். பாவம் நிறமாத கர்ப்பிணி இறந்துட்டாங்க. இதுவே இதெல்லாம் தாவேக்கா செஞ்சதுன்னா நிலைமை என்ன இருக்கு தமிழ்நாட்டில்? சார் எல்லா ஊடகத்தையும் கையில வச்சுருக்கிறான் சார். ஒட்டுமொத்த ஊடகத்தையும் கையில வச்சுருக்கிறான். எந்த நியூஸை போடணும் எந்த நியூஸை போடக்கூடாதுன்றதை தீர்மானிக்கிற இடத்துல ஸ்டாலினுடைய மருமகன் சபரிசன் தான் இருக்கிறார். கிருஷ்ணகிரியில 2.5 வயது குழந்தை. அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த குழந்தைய கொன்னுட்டான் சார். அந்த மிருகம் குழந்தை எவ்வளவு வலியிலையும் வேதனையும் அந்த குழந்தை 2.5 வயசு குழந்தை துடிச்சிருக்கும். அந்த மனித மிருகத்தை சாவடிச்சிருந்தீங்கன்னா மக்கள் காவலர் மேல பூ போட்டு கொண்டாடி இருப்பான். மக்கள் திருப்பி மகேஷ் திரும்ப மக்கள் கொதிச்சிருந்து ரோட்டுக்கு கொண்டாடும் போது யாரும் நடுவில் தலையிட முடியாது. குழந்தைய சின்னாபண்ணம் ஆயிக்கிறான். அவன் பாத்ரூம்ல வழிக்க வேலையே. அவன் திமுக காரன். அவன் பாதுகாப்பா சிறையில இருக்கிறான். இது சட்ட ஒழுங்கு லட்சணமா? ஐயோ, என்ன நம்பி திருமணம் செய்து வந்தியே, உன்னை இந்த அளவுக்கு பாழ் பண்ணி நாசப்படுத்துறானே, உன்னை என்னால காப்பாற்ற முடியலையே. இந்த 70 வயது முதியவர் செத்து போறான் சார். இந்த நாசக்கார ஆட்சியில விழா கொண்டாடுற திருச்சியில பேசுறீங்க. எங்க இருக்கு சட்ட ஒழுங்கு இந்த நாட்டுல? இதெல்லாம் கேட்க மாட்டார் அவர் முதலமைச்சர். உன் வீட்டு குழந்தை தான் ஒத்துக்குவியா? நீ கீதா ஜீவன் அமைச்சரா இருக்கட்டும், இல்ல இங்க திமுக அமைச்சராக திமுக எம்எல்ஏவா இருக்கட்டும், முதலமைச்சர் குடும்பமா இருக்கட்டும், உன் வீட்டு குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு வாந்தி எடுத்தா அப்போலாக்கு வரலாமா, காவேரிக்கு வரலாமா? உங்க குடும்பத்து குழந்தைங்களுடைய உயிரெல்லாம் உயிர், ஏழை வீட்டு குழந்தைங்க உயிர் நான் மயிரா? சொல்லுங்க. எல்லா குழந்தையும் ஒன்னா பாக்குறவன் தான் சார் ஒரு தலைவன், ஒரு முதல்வன். திருச்சியில தமிழக வெற்றி கழகம் மாநாடு நடத்த பேசி நிற்கிறாங்க. கேட்டு சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டு அரசியல் வரலாறுல அப்படி ஒரு கூட்டத்தை திருச்சி சந்திச்சிருக்காரு. உலக வரைபடமே மாறிவிட்டதோ, வங்க கடலே திருச்சிக்குள் ஸ்தம்பித்து விட்டதோ, நீலக்கடல் கருங்கடலாய் காட்சி தருகிறது அப்படிங்கிற அளவுக்கு 25 லட்சம் பேருக்கு மேல கூட போறான் திருச்சியில. மக்கள் சமுத்திரம் ஆடி போயிருக்கிறான். அத்தனை அரசியல் கட்சி நாட்டில் விஜயுடைய மெயின் பிக்சரை பார்ப்பாங்க. அந்த மாநாட்டில் பேசினுக்கிறாங்க. மாநாடு நடத்திட்டு பாருங்க என்ன நடக்குது. விஜய் நான் சும்மாவா? ரெட்ரோலக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேக்கா என்டிஏ கூட்டணிக்குள்ள போறதா சில பேச்சுகள் வந்துட்டு இருக்கு. நம்ம பிஜேபியில இருந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. பவன் கல்யாண் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. விஜய் திருப்பி உள்ளுக்குள்ள கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. இது உண்மையா? தாவேக்கா உள்ள போகுமா? ஏன்னா வாக்குறுதிகள்லாம் வேற கொடுத்துருக்காரு. 100% வாய்ப்பே கிடையாது. ஒரு நாளும் என்டிஏ கூட்டணிக்குள்ள தாவேக்கா போவாது. ஒரு அரசியல் விமர்சகரா, ஒரு அரசியல் பார்வையாளரா நான் பார்த்த வரையில். ஏன்னா இவர் ஒரு அரசியல் கட்சி துவங்கி வந்திருக்கிறாரு. லட்ச கூட்டம் இவருக்கு இருக்குது. திமுகவா தாவேக்காவான்னு களம் போய்கின்னு இருக்குது. இதுதான் அரசியல் களம் அப்படி மாறி இருக்குது. எங்கே போனாலும் விசில் அப்படின்றது மக்கள் மத்தியில் பதிஞ்சு போயிருக்குது. இவர் வருஷத்துக்கு 500-600 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு வந்திருக்கிறாரு. திமுகவா தாவேக்காவா, தீய சக்தியா தூய சக்தியா அப்படின்ற கேள்வியை இவரே எழுப்பியிருக்கிறாரு. சரிங்களா? பிஜேபி நான் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இது அவர்களுக்கான களம் கிடையாது. நடைபெறுவது நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது. அதனால அதை நான் பேசலை. அவங்க எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. இவர் எப்படி அந்த கூட்டணிக்கு போவார்? இது நடக்காது. இப்போ ஏடிஎம்க்கு ஒண்ணுமே இல்லாத இருக்குது. ஒண்ணுமே இல்லாத செத்தப்பாம்பா இருக்கிற எடப்பாடிக்கு இவர் எப்படி உயிர் கொடுப்பாரு? அப்படி உயிர் கொடுத்தா மீண்டும் தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் வருங்காலங்களில் திமுக அதிமுக மாறிடும்.
அது மாறணும் தானே போராடின்னு இருக்கிறோம். இப்படி 70 வருஷமா இப்படியே திமுக அதிமுக அதிமுக திமுக, இது எரியிற கொல்லியில நல்ல கொல்லி எதுன்னு சொல்லிட்டு பேய்க்கு பயந்து பிசாசை பயந்து பேய் இப்படியே போத. இதை மாறணும் தானே போராடின்னு இருக்கிறோம். புரியுதுங்களா? இல்ல இங்கிட்டு வரும்போது திமுக கூட கூட்டணின்றாங்க, அதுவே இங்க வரும்போது என்டிஏ கூட கூட்டணின்றாங்க. இது எப்படி அதிமுக கூட்டணின்னு சொல்லுவாங்க, என்டிஏ கூட்டணி தாங்க சொல்லுவாங்க. இவ அது எடப்பாடி தான் போய் சரணாகதி ஆயிட்டாரு. அது அதிமுக கூட்டணி இல்லையே, அது என்டிஏ கூட்டணி தானே, அது பிஜேபி கூட்டணி தானே. அதை தானே விஜய் சொல்றாரு, அது பிஜேபி கூட்டணி தானே. இல்ல அதிமுக கூட்டணினா இப்போ மதுரையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டம், என்டிஏ பொதுக்கூட்டம், அதிமுக பொதுக்கூட்டம் சொல்ல மாட்டேன், என்டிஏ பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில் பெரியாருடைய படத்தை அகற்றுறாங்களே, பகுத்தறி பகலவன் வெந்தாடி வந்தான் தந்தை பெரியாரின் படத்தை அகற்றுறாங்க. தந்தை பெரியார் தன்னுடைய கொள்கை தலைவரா விஜய் அறிவிக்கிறாரு. ஆனா அவருடைய போட்டோ வாங்குறது எடுக்கிறாங்க அந்த மாநாட்டு பந்தல்ல இருந்து. கேட்டா தமிழிசம்மா சொல்றாங்க அவர் எங்களுக்கு கொள்கை எதிரின்றாங்க, பெரியார் கொள்கையும் எங்க கொள்கையும் முரண்படுதுன்றாங்க. ஆனா அதோட அதிமுக கூட்டணியில் இருக்குது. அதிமுக வந்து பெரியாரையும் வணங்குது, பெரியாருடைய படத்தை போஸ்டர்ல போடுறீங்க, பேனர்ல போடுறீங்க. ஆனா அந்த மாநாட்டு முகப்புல இருந்து பெரியார் படத்தை எடுத்துட்டீங்களே, எடுத்துட்டு தாமரை படத்தை வச்சுட்டீங்களே. அப்புறம் நீ எல்லாம் எதுக்கு ஒரு கட்சி நடத்துறீங்க, திராவிட கட்சின்னு சொல்றீங்க? திராவிட இயக்கத்தின் தந்தையே தந்தை பெரியார் தானப்பா, அவர் தானப்பா திராவிடம்னு கொண்டு வராரு. அப்புறம் நீ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்கு வச்சுன்னுக்கிற சொல்லுங்க. திமுகன்னு ஒரு கட்சி அண்ணா ஆரம்பிச்சாலும் அவர் பொதுச்செயலாளர் தானே இருந்தார், அவர் தலைவர் ஆகலையே. ஏன் தலைவர் ஆகலன்னா அந்த நாற்காலி பெரியாருக்காகவே இருக்கும்னு சொன்னார். திராவிட இயக்கத்தின் தந்தை பெரியார் தானே, அவர் தானேங்க. சரிங்களா? அவருடைய திருமணம் உள்பட பேசுறான், அவர் அவமானப்படுத்தி பேசுறான், தந்தை பெரியார கேவலப்படுத்தி பேசுறான். அந்த பெரியாருடைய போட்டோ அகற்றும் போது நீங்க எப்படி ஒத்துக்குனீங்க? ரெட்டையில காட்டுற மாதிரி மோடி படம் இருக்குது, அதெல்லாம் ரெட்டையில காட்டுற மாதிரிலாம் கிடையாது. அவர்லாம் அதெல்லாம் ரெட்டையில காட்ட மாட்டாங்க. அந்த படத்தை எடுத்துட்டாங்க, ரைட், அது இருக்கட்டும். பெரியார் படத்தை ஏங்க கொள்கைங்க, கூட்டணிங்க இருக்கட்டுங்க, உறவு இருக்கட்டுங்க, அவர் எங்களுடைய முன்னோடிங்க, எங்க கட்சியினுடைய மூத்தவருங்க, அவரு திராவிட இயக்கத்தின் முன்னோடிங்க. அதை எடுத்தா சரி வராதுங்க தமிழ்நாட்டில், நீ சொல்லலையே. அப்ப நீ சரணாகதி தான் அடைஞ்சிருக்கிற. சரிங்களா? இல்லைன்னா திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லுவாரா விஜயகாந்த் கட்சியோட டெல்லியில பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்கன்னு? அப்போ உன் ரோல் என்ன தமிழ்நாட்டில்? அப்போ இது அதிமுக கூட்டணி கிடையாது. அவங்க திமுக கூட்டணி போயிட்டாங்க, அது வேற விஷயம். விஜயகாந்த் அந்த அம்மா பிரேமலதா போறதுக்கு முன்ன, அவங்க திமுகவுக்கு போறதுக்கு முன்ன திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார் டெல்லியில பேசினுக்கிறாங்க. டிடிவி தினகரன் இந்த கூட்டணிக்குள்ள வராரு. யாரை பார்த்து வராரு? பியூஷ் கோயலை பார்த்து வராரு. மோடி ஒரு எடப்பாடியை பார்த்தா வந்தாரு. சும்மா ஏதோ ஒப்புக்கு நீங்க கட்சி நடத்தினுக்கிறீங்க. சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன் சார், எடப்பாடி பழனிசாமி கட்சி நடத்துவது ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குவதற்குத்தான். ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு தான் ஒரு கட்சி நடத்துறாரு. சரிங்களா? இல்லைன்னா நான் மீண்டும் மீண்டும் அதுதான் கேட்கிறேன். கருணாநிதி புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு கொடுத்த தொல்லை, கருணாநிதி புரட்சி தலைவர் அம்மாவுக்கு கொடுத்த தொல்லை, ஏன் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கல? இன்ன வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியோட உறவினர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கான்ட்ராக்ட்லாம் அவங்க தான் எடுத்து நடத்துறாங்க. ரோடு போடுறது, கட்டடம் கட்டுறது, எல்லாம் கான்ட்ராக்ட், பொதுப்பணித்துறை கான்ட்ராக்ட்லாம் எடப்பாடி பழனிசாமியுடைய ஃபேமிலி தான் நடத்துது. உங்களுக்குள்ள என்ன உறவு? கொடநாடு கொலை வழக்கை ஏன் ஸ்டாலின் வந்து எடுத்து நடத்தல? நான் ஆட்சிக்கு வந்தால் கொடநாடு கொலை வழக்கில் இருக்கிற உண்மை குற்றவாளிகள் யார் என்பதை நான் கண்டுபிடிப்பேன், அந்த அம்மாவின் மரணத்தில் இருக்கிற உண்மையை நடந்து நான் வெளிக்கொண்டு வருவேன்னு சொன்னியா இல்லையா? ஏன் பண்ணல? அப்படின்னா உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மேல பாசம். ஏன் கொடநாடு வழக்கை எடுக்கல? ஒரு முதலமைச்சர் வாழ்ந்த ஒரு இடம், அந்த இடத்துல வந்து ஒரு காவலாளி கொலை செய்யப்படுகிறார், கரண்ட் ஆஃப் பண்றாங்க, கொலை நடக்குது, உள்ள இருந்து முக்கிய தஸ்தாவேஜெல்லாம் காணாம போகுது, அந்த கொலை சம்பந்தப்பட்ட ஒருத்தன் ஆக்சிடென்ட்ல சாவறான், அங்க ஒர்க் பண்ண ஒருத்தன் சூசைட் பண்ணின்னு சாவறான், இன்னும் அடுத்தடுத்து இன்னும் 2-3 சம்பவங்கள் நடக்குது. இது பின்னணியில யாரு? அப்படியே மர்மமாவே மறைத சொல்லுங்க. அப்போ உங்களுக்குள்ள ஏதோ இல்ல ரகசிய தொடர்பு. திமுக வெற்றி இருப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி வேலை பார்க்கிறாரு, அவ்வளவுதானே. அது எப்படி அதுக்கு போய் தாவேகா போய் கூட போவோம்? நடக்காது, அதெல்லாம் நடக்காது. அது திசை திருப்புறாங்க. அண்ணாமலை அவர்களுமே சொன்னாரு, 2 பேர் கொள்கையும் அண்ணாமலை சொன்னார்ல, டீயும் காப்பியும் ஒன்னாவாது. நயினார் நாகேந்திரன் சொன்னார்ல, அவர் எந்த பொறுப்புலையுமே இல்ல. நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னாரு? இது வதந்தி, இது வதந்தின்னு சொன்னார்ல, அவ்வளவுதான். இப்ப இவர் சும்மா இல்லாத சினிமா விட்டுட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் உட்கார வைக்கிறதுக்கு அவர் அரசுக்கு வந்தாரு. இவர் முதலமைச்சர் அவர் தான் வந்துக்கிறார். இவர் வந்தாதானே இவர் நினைச்சது இந்த மக்களுக்கு செய்ய முடியும். புரியுதுங்களா? யார் பரப்புற வேலையா இருக்கும் சார் இந்த மாதிரி வதந்திங்களை? வந்து யார்? திமுக தான் பரப்போம். இந்த நாட்டில் நடக்கிற எல்லாம் அக்கிரமணி ஆயத்துக்கு அவங்க தானே சார் காரணம். திமுக விட யார் சிறப்பா பண்ண முடியும்? அப்ப ஏடிஎம்கே பிஜேபி விஜயம் சேர்ந்துடுறாரா? அப்ப அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் பொழுது திமுக தோத்துறோம். விஜய் சேரலையாங்க போய், அப்ப இந்த கூட்டணி எல்லாம் தோத்துறோம். அப்ப இவர் தான் திமுக தான் வரும்.
இது மக்களுடைய மெயின் செட் பண்றாங்க இவங்க. இவங்கெல்லாம் சேர்ந்தாதான்ப்பா ஸ்டாலின் அடிக்க முடியும், இல்லைன்னா முடியாது அப்படின்னு மக்களை வந்து இவங்க மூளைக்கு மக்களுடைய மூளையை ஃப்ரெண்ட் ஆக்குறாங்க. இல்ல ஆனா காங்கிரஸ்குள்ள கூட்டணி இல்லைன்ற பிறகுதான் வந்து இந்த பேச்சு வந்து எடுபடுது. காங்கிரஸ்குள்ள கூட்டணி இருக்கும்போது இவர் பிஜேபி என்டிஏக்குள்ள போயிருவாருன்ற பேச்சு. காங்கிரஸோட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு அவர் தாங்க கிறிஸ்டோட சொன்னாரு, புரியுதுங்களா? அவங்க போய் திமுக செட்டில் ஆயிட்டாங்க, சரிங்களா? அவங்க போய் திமுக செட்டில் ஆயிட்டாங்க, செட்டில் ஆகட்டும். இப்போ கூட அவங்களுக்குள்ள அந்த 28 சீட்டு எதுன்னு அடையாளம் காட்டுறதுல பெரிய பிரச்சனை ஓடினு இருக்குது. தோக்கிற இடமா பார்த்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க, சரியா? வைகோவுக்கு போன முறை கொடுத்த சீட்டை விட கம்மியாக கொடுக்குறான்றாங்களாம். கம்யூனிஸ்ட் வேதனைப்பட்டு நிற்கிறான், என்னங்க போன முறை விட கம்மியாக கொடுக்குறான்றாங்களே. சரி, 5 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கட்சியெல்லாம் தேஞ்சிக்கின்னு வருது, அடுத்த 5 வருஷம்லாம் இந்த கட்சியெல்லாம் இருக்காது. இந்த மதிமுக இதெல்லாம் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் இதெல்லாம் இருக்காது. இவங்க தேஞ்சு தேஞ்சு தொண்டன் நொந்துட்டான், சரிங்களா? இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒட்டு திமுக, மதிமுக கம்யூனிஸ்ட் எல்லாம் ஒட்டு திமுகவா இருக்குது. அப்படியே சாசனம் எழுதி கொடுத்துருக்குறாங்க அடிமை கட்சிகள், அப்படியே அங்கேயே அறிவாலயத்தின் அடிமைகளா இருக்கிறாங்க, காலனைக்கு பிழைக்கிறாங்க இவங்கெல்லாம் வேற எதை பத்தி பேச முடியாது, சரிங்களா? இப்போ அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறது 1008 குழப்பங்குது. காங்கிரஸ் வந்து இவங்க பண்ண இவ்வளவு போராட்டத்துக்கு திமுக காங்கிரஸ் இந்த தேர்தலில் வச்சு செய்யும். 28 தொகுதியிலும் காங்கிரஸ் தோக்கும், 28 தொகுதியிலும் காங்கிரஸ் தோக்கும், புரியுதுங்களா? அது திமுக செய்யும், ரொம்ப சிறப்பா செய்யும். நீங்க பாருங்க, இந்த மாதிரி என்டிஏ கூட்டணின்னு போறதுக்குள்ள இங்கே வந்து விஜய் அவர்கள் வந்து நேர்காணல் பண்ணிட்டு இருக்காரு. வேட்பாளரை பத்தி நேர்காணல் பண்ணி ஒரு 60 பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு பேச்சுமே வந்துகிட்டு இருக்குது. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்க தான் ஜெயிக்க போறாங்க, ஆரம்பிச்சுட்டாங்க. யார் வேட்பாளர்னு முடிவு பண்ற அந்த இடத்துக்கு போயின்னு இருக்கிறாங்க. போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், என் பணி செய்து கிடப்பது, என் தொழிலை நான் செய்கிறேன், என் வேலையை நான் பார்க்குறேன், நான் தான் ஜெயிக்க போறேன். வேட்பாளர் யார், களத்தில் யார் வேட்பாளர்னு முடிவு பண்ணின்னு போறாரு, நேர்காணல் நடத்துறாரு. நீ தேர்தலில் நிற்பியா, எவ்வளோ செலவு பண்ணுவேன், உன்னால் எவ்வளோ பண்ண முடியும், உனக்கு எவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருக்குது, தாவேக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீ என்ன நான் ஒர்க் செஞ்சுருக்கிற, தாவேக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே மக்கள் மன்றமாக இருக்கும்போது நீ என்ன நான் பண்ணேன், நான் இந்த பால் ரொட்டி முட்டை இந்த மாதிரி திட்டங்களெல்லாம் நான் ஒரு ரசிகர் மன்றமாகவே கொண்டு வந்தேன், அதெல்லாம் நீ நல்லா செயல்படுத்தினியா, இரவு பாடசாலைலாம் நடத்திருக்கிறியா, யாருக்குன்னா ஏதாச்சும் ஒன்றுனா ஓடி போய் உதவி செஞ்சிருக்கிறியா, என்னென்ன உதவியெல்லாம் செஞ்சிருக்கிற இதுக்கு முன்னே, அந்த பட்டியல்லாம் எங்கே, எல்லாரையும் கேட்டு உனக்கு மக்கள் கட்ட என்ன செல்வாக்கு, எவ்வளோ அளவுக்கு செல்வாக்கு இருக்குது, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிருக்கிறார் சார். நீ பேசிக்கினே இருக்க வேண்டியதுதான், அவர் வேலையை பார்த்துன்னு. அதுலயும் நிறைய விஷயம் பேசப்பட்டிருக்காரு. இது மாதிரி உங்களை நம்பிதான் நான் வந்து விட்டுட்டு வந்திருக்கேன். நான் பத்திரிகையில் செய்தி பார்த்தேன், அவர் பேசினாருன்னு எனக்கு தெரியாது, நான் பத்திரிகையில் செய்தி பார்த்தேன். என் குடும்பத்தையே விட்டுட்டு வந்திருக்கிறேன், உண்மைதான், அது உண்மைதானே. தன் குடும்பத்தையே தியாகம் செஞ்சிருக்கிறார் பொது வாழ்க்கைக்காக. 30 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னை ரசித்த திரை உலகத்தில் தன்னை தூக்கி உச்சத்தில் உட்கார வைத்த இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக தன் குடும்பத்தையாக தியாகம் செய்திருக்கிறார். அதுதான் உண்மை. அவர் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை அதுதான். அது திசை திருப்புறாங்க. நான் புரிஞ்சுக்கிற வரையில் அதுதான். அவர் அரசியலுக்கு வந்தது அவங்க யாரும் விரும்பல, புரியுதுங்களா? அவர் வருவாய் போது இன்னும் இவர் இருக்கிற பணத்தை செலவழிக்க போறாரு, இருக்கிற பணத்தை இவர் சம்பாரிச்ச பணத்தை செலவழிக்க போறாரு. அதுதான் அதனால பிரச்சனை குடும்பம். அதுதான் நல்லா தெரியுது நமக்கு. இவ்வளவு காலம் பேசாதிக்காம பேசுறாங்க, யாரோ பின்னாடி இருந்து ஏற்கிறாங்க. அது தெரிஞ்ச கத்தனை. 12ஆம் தேதி நாளைக்கு பார்த்தீங்கன்னா தாவேகா சார்பில் வந்து ஒரு 3 கோரிக்கைகளை வந்து முன் வச்சு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதா இருக்காங்க. அதில் விஜய் கலந்து கொள்வாரா இல்லை எப்படி சார்? கலந்துக்குன்னா நல்லா இருக்கும், கலந்துக்குவாருன்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் அவர் பொதுவாகவே அவருக்கு ரொம்ப போலீஸ் நெருக்கடி கொடுக்குறாங்களா சார், அவர் தொல்லை கொடுக்குறாங்களா சார்? இப்போ கூட திருச்சியில் திமுக மாநாடு நடக்குது. திருச்சி திமுக மாநாட்டில் 2 பேர் செத்து போயிட்டான். அது எவனாவது எந்த ஊடகமாவது பேசுனானா? 2 உயிர் போயிடுது. இதுவே விஜய் நடத்தி 2 பேர் செத்து இருந்தா ஐயோ எப்பா சாமி, எல்லா ஊடகமும் இந்த வேலையை பார்த்துருப்போம், டெபிட் போட்டிருப்போம். இன்னும் தொடர்ந்து நடக்குது. ஒரு வேன் தலைப்புறம் கவுந்துடுச்சு திமுக மாநாட்டில், 10-15 பேர் சீரியஸா அடிபட்டு போயிட்டான். இதே விஜய்க்கு நடந்திருந்தா சொல்லுங்க, பிரேக்கிங் நியூஸ் ஆயிட்டு இருக்கோம். ஒரு திமுக கொடி கட்டின கார்ல போய் சும்மா ரோட்ல நிக்கிற ஒருத்தன் அடிச்சு தூக்கி இழுத்துன்னு போறான் ஒரு 100-200 கிலோமீட்டருக்கு. இன்னொரு திமுக கொடி கட்டின கார்ல ஒரு கர்ப்பிணி பொண்ணு அடிச்சு தூக்கின்னு போட்டான், பாவம் நிறமாத கர்ப்பிணி இறந்துட்டாங்க. இதுவே இதெல்லாம் தாவேகா செஞ்சதுன்னா நிலைமை என்ன இருக்கும் தமிழ்நாட்டில் சார்? எல்லா ஊடகத்தையும் அவன் கையில் வச்சுருக்கிறான் சார், ஒட்டுமொத்த ஊடகத்தையும் கையில் வச்சுருக்கிறான். எந்த நியூஸை போடணும் எந்த நியூஸை போடக்கூடாதுன்றதை தீர்மானிக்கிற இடத்துல ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் தான் இருக்கிறார், அவருடைய நிறுவனம் தான் இருக்குது. இந்த செய்தியை போடு, இந்த செய்தியை போடாத, உன்னை சந்தேகப்படுவானா லேசா போடு, 10 வரி சொல்ற இடத்துல 1 வரி சொல்லிட்டு விட்டுடு. அப்போ மக்கள் எழுந்தா இந்த செய்தியை தான் மக்கள் கேட்டுன்னு இருக்கணும், இந்த பத்திரிகை தான் படிக்கணும், வேற கிடையாது. அப்போ அவங்க அதையே தான் கேட்டு 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 ஓ நாட்டில் இப்படிதான் நடக்குதா அப்படின்ற இடத்துக்கு அவங்க போய்கின்னு இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அப்போ இப்படியே தான் தமிழ்நாட்டு மக்கள் அவங்க பழக்கப்பட்டுட்டாங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன், 2 காரணம் தான் எடப்பாடி பழனிசாமியை ஸ்டாலின் கண்டுக்காம இருக்கிறதுக்கு. 1,
எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் ரோல் செட்டில் ஆயிட்டு இருக்கணும். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் போய்க்கிறேன், நீயே இருந்துக்கோ, நான் சும்மா கட்சி நடத்துறேன் அப்படின்னு போகணும் ஒண்ணு. அதனால அவருக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம ஸ்டாலினை விட்டுட்டு இருக்கணும். இல்ல அவரை ஏன் விட்டாருன்னா இவரை ஒரு பொருட்டாக ஸ்டாலின் கருதல. இவரெல்லாம் ஒரு ஆளா? இல்ல அப்படிதான் சார் சொல்லியிருக்காரு. என்னையெல்லாம் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க, அவங்க எல்லாமே இவரை ஒரு பொருட்டாக கருதலை. இவர் ஏன் தொல்லை கொடுத்து செத்த பாம்பு அப்படின்னு நினைக்கணும். அப்போ அவங்களுக்கு ஒரு தொல்லை கொடுக்குற இடத்துக்கு விஜய் வந்துட்டார். அவங்க தூக்கத்தை கெடுக்கிற இடத்துக்கு விஜய் வந்துட்டார். இவரை சமாளிக்க முடியல. அப்போ எல்லா மீடியாவை வச்சு எப்படி அப்படியே பண்றாங்க. இவர் பேசுறது சோசியல் மீடியால வைரல் ஆகுது. எல்லாரையும் கட்டுப்படுத்த முடியாத, எல்லாமே நீ சொல்றது கேட்டுருவானோ, புரியுதுங்களா? ஒரு போன் இருந்தா போதும், அவன் பேசுறான், அந்த செய்தி பெருசா ரீச் ஆகுது, புரியுதுங்களா? அப்போ இந்த ஆர்ப்பாட்டம் பண்றாரு, வெளியே வராங்கன்னா இந்த மாதிரி அனுமதி கொடுக்க மாட்டேன்றான், தொல்லை கொடுக்குறான், அவருக்கு தொல்லை கொடுக்குறான். இப்ப தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம், அனுமதி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். அனுமதி கொடுக்குறாங்க, லட்சக்கணக்கான தொண்டை அதுல கலந்துக்குவான். நாளைக்கு தமிழ்நாட்டில் அத்தனை மாவட்ட தலைநகரம் அல்லோல கொல்லப்படுற அளவுக்கு லட்சக்கணக்கான தொண்டை கலந்துக்குவான். அவ்வளவு செம்மையா எழுச்சியா இருக்கும். அதெல்லாம் பெரிய சக்சஸ் ஆகும். அதுல பாருங்க, ஒண்ணு ஜாதிவாரி கணக்கெடுப்பு. ஒண்ணு, ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு திமுக நடத்தல? இந்தியாவில் இவங்க இருக்கிற இந்தியா கூட்டணி ஆளுகிற மாநிலத்தில், தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள்ல ஜாதிவாரி கணக்கெடுப்புகள் நடத்துகிற பொழுது ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் எடுக்கல? நீ ஜாதிவாரி மத்திய அரசு மேலேயே காரணம் சொல்றியே. இங்கெல்லாம் மாநில அரசு எடுத்திருக்குது. இந்தியாவில் பல மாநிலங்கள், பீகார் உள்ளிட்ட பல மாநிலங்களில் மாநில அரசு எடுத்திருக்குது. நீ ஏன் எடுக்கல ஜாதிவாரி கணக்கெடுப்ப? ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாதானே இந்த சமூகத்தில் இவ்வளவு பேர் இருக்கிறான்னு சொல்லிட்டு உண்மையான சமூக நீதியை கொடுக்க முடியும். அப்போ சமூக நீதிக்கு எதிராக அவங்களுடைய அரசு செயல்படுது. அதை அவர் கேட்கிறார், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நீ ஏன் நடத்தல? அதை கண்டிச்சு கூட்டங்களுக்கு, தொடர்ச்சியா கூட்டங்களுக்கு, அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு, குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டத்திற்கு சொல்லன்னா துன்பங்களையும் துயரங்களையும் இந்த காவல்துறை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, இந்த ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். திமுக ஒரு நீதி, அதிமுக ஒரு நீதி, நாம் தமிழருக்கு ஒரு நீதி, விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு நீதி, பிஜேபி காங்கிரஸுக்கு ஒரு நீதி, அப்படியே இவர்களுக்காக ஒரு நீதி, விஜய்க்கு மட்டும் ஒரு நீதி. இது எந்த விதத்துல நியாயம்? இவரை மட்டுமே ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு நியாயமா? நீதிமன்றம் இதெல்லாம் வேடிக்கை பார்க்கலாமா? ஒரு கட்சியை மட்டுமே குறி வச்சு எதுக்கு இவ்வளவு தொல்லை கொடுக்குறீங்க? உன் கூட்டத்தில் 2 பேர் சாவலியா? கடற்கரை விமான ஷோல 5 பேர் சாவலியா? மகாமகா அந்த அம்மா இதுல 100 பேருக்கு மேல சாவலியா? வெள்ளடி மாறன் கொடுக்குறப்ப யாரும் சாவலியா? சொல்லுங்க. நீ திட்டமிட்ட சதி கரூர்னு சொல்றோம். இப்படியெல்லாம் விஜய் எங்க எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரத்துக்கு வந்துருவாருன்னு சொல்லிட்டு திட்டமிட்டு அப்படி ஒரு சதியை பண்ணி அப்படி ஒரு முடுக்க இருக்கிறீங்க. அவரை கூப்பிட்டு இருக்கிறாங்க, செந்தில் பாலாஜி வாத்தியாரை கூப்பிட்டுக்கிறாங்க. வாண்ணா உன்னதான் விசாரிக்கணும், வா கூப்பிடுறாங்க, போறாரு. சரியா? அப்போ இவ்வளவு நெருக்கடிகளை கொடுக்குறாங்க அவருடைய கூட்டங்களுக்கு. அதை கண்டித்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் நடத்தல? நடத்து கோரிக்கை. ஏன் இந்த மாதிரி கூட்டங்களுக்கு தொல்லை கொடுக்குற அனுமதி கொடுக்க மாட்டேன்ற? ஜனநாயக நாட்டில் ஒருத்தருக்கு ஒரு மாதிரியும் எங்க கட்சியை மட்டும் ஒரு மாதிரி பாக்குறீங்களே ஏன்? 2வது. 3வது முக்கியமான கோரிக்கை, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்குதா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? நம்ம இதை பேசினதா இருக்கிறோம், பேசாம இல்லை, பேசினதா இருக்கிறோம். பேசுற இந்த நேரத்தில் கூட ஒரு தம்பி ஒரு அடில் தடில் வழக்கு, காவல் நிலையத்துக்கு கொண்டு போனவரை அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு 4 நாள் அவங்க குடும்பம் போராடினுக்குது. அந்த தம்பி பேர் விக்னேஷ் நினைக்கிறேன், ஆகாஷ். ஏற்கனவே அஜித் குமாரை கொலை பண்ணாங்க காவல்துறை, அது வேற திருப்போணத்துல. இது ஆகாஷ் பாவம் அடிச்சு கொண்டுட்டு தான் அவன் குடும்பம் சொல்லுது. அது எப்படி ஒரு சண்டை, ஒரு சாதாரண ஒரு சண்டை கேஸ்ல இருக்கிறவனே வந்து அது எப்படி போய் கையை ஒடிச்சு காலை ஒடிச்சு மாவு கட்டு போட்டு அப்புறம் செத்தே போறான். வேற வழக்கெல்லாம் கூட பார்க்குறோம். காவல் நிலையத்தில் ஒரு வழிக்கு வந்துட்டார், பாத்ரூம் வழிக்கு வந்துட்டார், மாவு கட்டெல்லாம் போடுறான். அந்த மாவு கட்டை ஏன் ஞானசேகரம் போடல? படிக்க வந்த ஒரு பொண்ணு அண்ணா யூனிவர்சிட்டியில வன்கொடுமை செய்த, பாலியல் வன்கொடுமை செய்த ஞானசேகரம் ஏன் மாவு கட்டு போடல? அவன் ஏன் பாத்ரூம்ல வழிக்கு விழல? அவன் திமுக காரன். போக்சோ வழக்கே எதிர்த்து வெளில வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் சார். அவன் பண்ணுவாங்க சார், இவங்க பண்ணுவாங்க சார். எவ்வளவு அக்குறும நியாயம் பண்ண முடியுமோ சிறப்பா பண்ணுவாங்க. கிருஷ்ணகிரியில 2.5 வயது குழந்தை, அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த குழந்தைய கொன்னுட்டான் சார். அந்த மிருகம் குழந்தை எவ்வளவு வலியிலையும் வேதனையும், அந்த குழந்தை 2.5 வயசு குழந்தை துடிச்சிருக்கும். அந்த மனித மிருகத்தை சாவடிச்சிருந்தீங்கன்னா மக்கள் காவலர் மேல பூ போட்டு கொண்டாடி இருப்பான். மக்கள் திருப்பி மகேஷ் திரும்ப மக்கள் கொதிச்சிருந்து ரோட்டுக்கு வந்து கொண்டாடும் போது யாரும் நடுவில் தலையிட முடியாது. குழந்தைய சின்னாபண்ணம் ஆக்கிருக்கிறான். அவன் பாத்ரூம்ல வழிக்க வேலையே, அவன் திமுக காரன். அவன் பாதுகாப்பா சிறையில இருக்கிறான். இது சட்ட ஒழுங்கு லட்சணமா? நாடு பத்தி எரியுது,
கிருஷ்ணகிரியில ஊத்தங்கரையில ஒரு கிராமத்து தோட்ட வீட்டில் இயற்கையோடு இயற்கையா ஒன்றி போய் தன்னுடைய வயதான மனைவி 60 வயது மனைவியோட ஒரு 70 வயது கணவர் ஒரு கணவன் மனைவியா சந்தோஷமா வாழ்ந்து நிற்கிறாங்க. அவங்க குடும்பத்துக்குள்ள போய் அந்த பாவம் 60 வயது அந்த தாயை அந்த 70 வயது மதிக்கத்தக்க அந்த முதியவர் பெரியவர் அவர் எப்படி சார் தடுக்க முடியும்? அவர் உடம்புல அவ்வளவு வலுவுக்குதா 70 வயசுல? சொல்லுங்க, 70 வயசுல நீ உங்களுக்கு ஊட்டம் தான் அந்த பாவம் அந்த விவசாயிக்கு இருக்குமா அந்த ஊட்டச்சத்து? அவர் கண்ணு முன்னாடியே அவர் வாழ்க்கையில கனவு கண்டிருக்க மாட்டார் சார். அவர் கனவுன்னு நினைச்சிருக்க மாட்டார். நம்ம கண்ணு முன்னாடி நம்ம மனைவிக்கு இப்பேற்பட்ட கொடுமையும் அநீதியும் அக்கிரமும் நடக்கும். அதுவும் இந்த வயசுல சிந்திச்சிருப்பாரா? தடுக்க முடியல. அவரை அடிச்சு கொள்றான், தடுக்க போனவரை அடிச்சு கொள்றான், அவர் இறந்து போறாரு. அந்த அம்மா பாவம் குத்துயிரும் கொலையுமா அந்த அம்மாவை வன்கொடுமை செஞ்சு பாலியல் வன்கொடுமை அந்த அம்மா மருத்துவமனையில் இருக்கிறாங்க சார். இந்த சாவு அவங்களுக்கு கௌரவமா இல்லாத போச்சு. அந்த பெரியவர் மானம் மரியாதை இழந்து வாழ்வதை விட மண்மூடி சாவது மேல் வேணுமா? எல்லாருக்கும் சாவு வரும், ஆனா அந்த சாவுலயும் ஒரு அந்தஸ்தம் கௌரவம் இருக்கணும், மரியாதை இருக்கணும்னா ஒவ்வொரு குடிமகனும் நினைப்பான். இப்பேற்பட்ட ஒரு கொடுமையை மனசுல தாங்கி, ஐயோ என்னை நம்பி திருமணம் செய்து வந்தியே, உன்னை இந்த அளவுக்கு பாழ் பண்ணி நாசப்படுத்துறானே, உன்னை என்னால காப்பாற்ற முடியலையே. இந்த 70 வயது முதியவர் செத்து போறான் சார். இந்த நாசக்கார ஆட்சியில விழா கொண்டாடுற திருச்சியில பேசுறீங்க. எங்க இருக்குது சட்டம் ஒழுங்கு இந்த நாட்டுல? இதெல்லாம் கேட்க மாட்டார் அவர் முதலமைச்சர்? இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? நாசமா போயின்னு நாடே போயினுக்குது. ரோம் நகரம் பற்றி எறிஞ்ச போது பிட்டில் வாசித்தான் நீரோ மன்னன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பிட்டில் வாசி நகரிங்க அப்பனும் புள்ளியும் உட்காந்து திருச்சியில. நேற்று கவுண்டம்பாளையத்துல கூட 40 குழந்தைங்க வந்து சாப்பாட்டுல வந்து சிந்திப்பீங்களா? அது என்ன அரசு பள்ளியில படிக்கிற அந்த குழந்தைங்க சாப்பாட்டுல மட்டும் பள்ளி விழுந்துதான் சொல்றாங்க. அது என்ன ஆகுதுன்னே தெரியல. அந்த குழந்தைங்க வாந்தி பேதி எடுத்துக்கின்னு அதுங்க மயக்கமாயி அதுங்கெல்லாம் மருத்துவமனைக்கு போனோம். உன் குடும்பத்து குழந்தைங்கன்னா ஒத்துக்குவியா? ஏழை குழந்தைங்கன்னா நல்லா ஆயிடுச்சுமா, ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டாங்க, இப்ப பரவாயில்ல. ஏழை குழந்தைங்க அதுல 2 செத்து போயிருந்தா குடும்பத்துக்கு ஒரு 5 லட்சம் 3 லட்சம் கொடுத்துரு. இப்படித்தானே நினைக்கிறீங்க இந்த மக்களை? அதுலயும் ஒருத்தவங்க நேர்ல போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, போய் பார்த்துட்டு வந்தேன், குழந்தைங்க எல்லாம் ஒண்ணும் இல்ல அக்கா, நான் நல்லா தான் இருக்கேன். சார், உன் வீட்டு குழந்தை ஒத்துக்குவியா? ஊசியை பார்த்ததான் கொஞ்சம் பயமா இருக்குது. உன் வீட்டு குழந்தை தான் ஒத்துக்குவியா? நீ கீதா ஜீவன் அமைச்சரா இருக்கட்டும், இல்ல இங்க திமுக அமைச்சர்களாக திமுக எம்எல்ஏவா இருக்கட்டும், முதலமைச்சர் குடும்பமா இருக்கட்டும், உன் வீட்டு குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு வாந்தி எடுத்தா அப்போலாக்கு வரலாமா, காவேரிக்கு வரலாமா? உங்க குடும்பத்து குழந்தைங்களுடைய உயிரெல்லாம் உயிர், ஏழை வீட்டு குழந்தைங்க உயிர் நான் மயிரா? சொல்லுங்க. எல்லா குழந்தையும் ஒன்னா பாக்குறவன் தான் சார் ஒரு தலைவன், ஒரு முதல்வன். திருவள்ளூர்ல சத்துணவு சாப்பாடு உட்கார்ந்த ஒரு குழந்தை தலைமையில் அந்த ஸ்கூலுடைய செவுறு விழுந்து அந்த குழந்தை சாவுது. 3 லட்சம் கொடுக்குறேன், 4 லட்சம் கொடுக்குறேன். நம்ம குடும்பத்துல ஒரு குழந்தை செத்து பணம் கொடுத்தா அது தீர்த்துருமா அந்த பிரச்சனைய? இனி அந்த குழந்தையுடைய முகத்தை அந்த தாய் பார்க்க முடியுமா? நடப்போனமா தான்டா வாழணும். அவன் சாவர வரையில நடப்போனமா தான் வாழணும். இவ்வளவு அக்கிரமம் நடக்குது, யார் கேட்கறது? சொல்லுங்க. அப்பா கையில ஒரு செங்கோல், பெரிய செங்கோலை நேர் கொடுக்குறாரு திருச்சி மாநாட்டில். புள்ள கையில சின்ன செங்கோலை, சின்ன ஒரு ரசிகர் மன்ற தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேரு மகேஷ் பொய்யாமொழி, அவர் கொடுக்குறாரு சின்ன செங்கோல். ஏன் நேரு 2 பேருக்கும் செங்கோல் கொடுக்கல? திமுக பெரிய பிரச்சனை ஓடினுக்குது. உதயநிதிக்கும் அவருக்குமே ஆகலன்ற மாதிரி ஒரு உதயநிதியா சபரிசனா? நேரு சபரிசால். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டங்களும் திமுக 2 இருக்குது. மாநாடு நேரு நடத்துறார் சார். 2 பேருக்கும் செங்கோல் யார் கொடுக்கணும்? அவர் தான் கொடுக்கணும். அவர் தானே கொடுக்கணும். ஸ்டாலின் கையில நேரு ஒரு செங்கோல் கொடுக்குறாரு, உதயநிதி கிட்ட மகேஷ் பொய்யாமொழி ஒரு செங்கோல் கொடுக்குறாரு. அப்போ திமுக 2 இருக்குது. 2 செங்கோல் வேற வேற கேரக்டர் கொடுக்குறான். இப்போ நேரு சால்வை போடுறாரு, லைனா மரியாதை பண்ணின்னு வராரு. உதயநிதி உட்காந்துக்கிறாரு. உதயநிதிக்கு இந்த பக்கம் இருக்கிறவருக்கு நேரு சால்வை போடுறாரு. அடுத்தது உதயநிதி எழுந்து நிற்கிறார், நம்ம கிட்ட தான் வராரு போடுறது. இவரை விட்டுட்டு அடுத்தவருக்கு சால்வை போடுறாரு. அப்ப என்ன கதை நடக்குது? பிரச்சனை வெளியே வரும். தேர்தலுக்கு அப்புறம் ஆட்சி அதிகாரம் இருக்குவா, அதை பூசி முழுப்புறாங்க. தேர்தல் முடிந்த பிறகு வெளியே வரும். அதிகார சண்டை நடக்கிறது உதயநிதிக்கும் சபரிசனுக்கும். அதிகார போர், புரிதுங்களா? அதிகார போர் நடக்குது. அதுதான் அங்க ஓடி நிற்குது. ஓ, இது யதார்த்தமா இல்லைங்க, சால்வை இந்த பக்கம் போட்டாருங்க, யதார்த்தமா அவர் அந்த பக்கம் போட்டாருங்கன்னு சொல்லலாம். செங்கோலை நீ கொடுக்கலையே, ஸ்டாலினுக்கு தனியாக தானே கொடுத்த. ஏன் உதயநிதிக்கு நீ கொடுக்கல, நேரு கொடுக்கல? நீ தானே கூட்டம் நடத்தின. அன்பில் மகேஷ் பொய்யா ஏன் கொடுக்குறாரு?
உதயநிதி கிட்ட தனியா சின்ன செங்கோலை கொடுக்குறாரு. சீனியருக்கு சீனியர், ஜூனியருக்கு ஜூனியர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆடா, உங்க சீனியர் ஜூனியர் கதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? சரி, சால்வை ஏன் போடல? உதயநிதி ஏன் புறக்கணிச்சார் நேரு? ஏதோ உள்ள பிரச்சனை. நான் அறிந்த வரையில சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் பனிப்போர். திமுகவை யார் கைப்பற்றுவது? இந்த பிரச்சனை ஓடினது. சரிங்களா? அது அவங்க குடும்ப பிரச்சனை. தமிழ்நாடு போற எத்தனை பேர் குடும்பத்தில் வச்சு வச்சிங்க? ராமதாஸ் குடும்பம் 2 ஆகி போச்சு இல்ல? இன்னைக்கு கூட அன்புமணி சொல்றாரு, என் குடும்பத்தையே பிரிச்சுட்டீங்களேன்றாரு. 2 ஆகி போச்சு இல்ல? காங்கிரஸ் எத்தனை துண்டா ஓடிக்கணுமோ ஒடிச்சு விட்டீங்கல்ல? கம்யூனிஸ்டை ஒடிச்சிங்கல்ல? மதிமுகவை ஒடிச்சு சின்னாபண்ணமா படுத்துனீங்கல்ல? சரியா? இவ்வளவு வேலையை பார்த்தீங்களே. மாறம் பிள்ளைங்களே பிரிச்சுட்டீங்களே. மாறம் பிள்ளைய பிரிச்சுட்டீங்களே. கலாநிதியும் தயாநிதி மாறன் அதெல்லாம் பண்ணீங்களே. இவ்வளவு வேலை பண்ணீங்கல்ல. வரும் அந்த வேதனையை வழியும் நீங்க அனுபவிப்பீங்க. சரிங்களா? சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் பிரச்சனை வரும், வெளியே வரும். வரும்போது ஸ்டாலினுக்கு தெரியும் பிரிஞ்சா எவ்வளவு வேதனை. ஒட்டுமொத்தமா இந்த திமுக மாநாடு, திருச்சி மாநாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை தான் சொன்னேன், இப்படி தான் பார்த்துருக்கிறேன். 10 லட்சம் பேர் வருவாங்கன்னாங்க, 3 லட்சம் பேர் கூட இல்லை. காலி சேருங்க. செஞ்சு வச்ச பிரியாணியை சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. எவ்வளோ மீந்து போய் ஆளாளு 50 பொட்டலம் 100 பொட்டலம் தூக்கின்னு போகிறான். சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை, கூட்டம் இல்லை. அட்டை ஃபெயிலியரு. அது இன்னும் பெரிய சக்ஸஸ் மாதிரி இவங்க பிளான் பண்ணுறாங்க. அட்டை ஃபெயிலியர். மக்கள் ஏற்றுக்கல. திமுகவை மக்கள் ஏற்றுக்கல. அறவே ஏற்றுக்கல. அட்டை ஃபெயிலியருமே மாநாடு. ஒரு மணி நேரத்துல இந்த மாநாடு முடிஞ்சிருச்சு. ஆமா, இது கேள்விப்பட்டுக்கிறீங்களா? நான் எத்தனையோ மாநாடை பார்த்துருக்கிறேன். அதுல திமுக மாநாடு ரொம்ப சிறப்பா நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அடுத்தடுத்து பேசுவாங்க, விவாதங்கள் நடக்கும். ஒவ்வொரு தலைப்புல ஒவ்வொருத்தர் பேசுவாங்க. இந்த தலைப்புல இவர் பேசுவார், அந்த தலைப்புல அவர் பேசுவார், அந்த தலைப்புல கடைசியா கருணாநிதி பேசுவார். இவங்க பேச்செல்லாம் கேட்காங்க. யாரும் தயாரா இல்ல. கூட்டம் இல்லை. யாரும் தயாரா இல்ல பேச்சு கேட்க. கூட்டம் இல்லை. ஸ்டாலின் பேச ஆரம்பிக்கிறார். எல்லாம் எழுந்து போறான். அப்ப அட்டை ஃபெயிலியர். எடுத்தவனே ஸ்டாலின் பேசிட்டாரு. தலைமை தாங்க பேச எடுத்தவனே ஸ்டாலின் பேசிட்டாரு. எந்த ஒரு யாருமே பேசல. இது ஒரு மாநாடா? இது புதுசா இருக்குதே. ஏன் எல்லாரையும் பேச வச்சு ஸ்டாலின் பேசுற மாதிரி இருந்தா இன்னும் காலி ஆயிடும் கூட்டம். அந்த இருக்கிற கூட்டம் கூட போயிடும். இல்ல தாவேக்கா ஃபார்முலாவை திருப்பி இங்கேயும் வந்து அப்ளை பண்றாங்களா? தாவேக்கால பாத்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் பேசுவாங்க, டைரக்டா விஜய் அவர்கள் வந்து பேசுவாங்க. அதே ஃபார்முலா வந்து இப்போ திமுக தாவேக்கால ஒருத்தர் 2 பேர் பேசிட்டு எடுத்தவொடனே விஜய் பேசுறாருன்னா, விஜய் பேச லேட்டான இந்த கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத போயிடும். ஒரு மாஸ் லீடரையும் மக்கள் தலைவரையும் இவரையும் தயவு செய்து ஒன்னாக்காதீங்க. இல்ல சார், அந்த ஃபார்முலாவை சொல்றேன். அதெல்லாம் எந்த ஃபார்முலாவும் கொண்டு வர முடியாது. சரிங்களா? எடுத்த ஒன்று இவர் பேசுறது அதெல்லாம் நடக்காது. அங்க கூட்டம் இல்லை, உட்காந்து கேட்க எவனும் தயாரா இல்லை. அது அங்க நிலைமை. இங்க இவர் பேச இன்னும் தாமதிக்க இன்னும் கூட்டம் உள்ள கிரௌடு ஏறிக்கினே இருக்கும், நெரிசல் அதிகமாகிடும். இது இந்த ஃபார்முலா. இது வேற அது வேற. சரிங்களா? இப்ப திருச்சியில தமிழக வெற்றி கழகம் மாநாடு நடத்த பேசி நிற்கிறாங்க, கேட்டிருக்காங்க, சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டு அரசியல் வரலாறுல அப்படி ஒரு கூட்டத்தை திருச்சி சந்திச்சிருக்காரு. உலக வரைபடமே மாறிவிட்டதோ, வங்க கடலே திருச்சிக்குள் ஸ்தம்பித்து விட்டதோ, நீலக்கடல் கருங்கடலாய் காட்சி தருகிறது அப்படிங்கிற அளவுக்கு 25 லட்சம் பேருக்கு மேல கூட போறான் திருச்சியில. மக்கள் சமுத்திரம் ஆடி போயிருக்கிறான். அத்தனை அரசியல் கட்சி நாட்டில் விஜயுடைய மெயின் பிக்சரை பார்ப்பாங்க. அந்த மாநாட்டில் பேசி நிற்கிறாங்க. மாநாடு நடத்திட்டு பாருங்க என்ன நடக்குதுன்னு. என்ன விஜய் நான் சும்மாவா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களேயே பெண்களின் ஆதரவு, இளைஞர்கள் ஆதரவையும் ஒட்டுமொத்தமா பெற்று இருக்கிற கோடிக்கணக்கான இளைஞர்களின் இதயங்களை சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவன் விஜய் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அதனாலதான் எல்லா கட்சி தலைவனும் ஒன்னா இருக்கிறான். இது என்னடா புது தலைவலியா இருக்குது? நடிகர் கிடையாதுங்க. நீ நடிகர்னு 1008 நடிகர் கொண்டு வருவாங்க. இது நடிகருக்கான கூட்டமே கிடையாது. ஒரு மாஸ் லீடர். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு மாஸ் லீடரை மக்கள் பார்க்கறாங்க. புரியுதுங்களா? ஒரு மாஸ் லீடர். நீ அதையும் இதையும் யோசிக்கவே முடியாது. நீங்க பாருங்க, போக பாருங்க. தமிழ்நாட்டுடைய அரசியல் தமிழக வெற்றி கழகமா திமுகவா தான். இந்த தேர்தலுக்கு பிறகும் பாருங்க, இந்திய அரசியலே விஜய் தான் தீர்மானிப்பார். நீங்க பாருங்க. ஏன்னா அடுத்து நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அடுத்து 1/4 நூற்றாண்டுக்கு தமிழ்நாட்டு அரசியல் விஜய் தான். இதுல எந்த மாற்றமும் கிடையாது, மாறுபட்ட கருத்தும் கிடையாது. நீங்க பாருங்க. கண்டிப்பா சார். தொடர்ந்து அடுத்தடுத்த நேர்காணல்ல பல விவாதங்களை பத்தி விவாதிக்கலாம். மிக்க நன்றி சார். நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு